ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த செஷன். நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் ஆரம்பிச்சு அதிலிருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் ஆல்மோஸ்ட் திஸ் வில் பி த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்கில் லாஸ்ட் பார்ட் இருக்கும் இந்த வீடியோ. இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா அதர் மிஸ்லினியஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் செபி பற்றி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, வெரி ரீசெண்டாக 2025 வந்து கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸு, 24 கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தென் ஒரு சில எக்ஸ்டர்னல் செக்டர்ஸில் கேட்டால் ஒரு விடுபட்ட கொஸ்டின்ஸும் இந்த செஷனில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ without any delay we'll get into the question. First question, consider the following statements. Tight monetary policy of the US Federal Reserve could lead to capital flight. Second, capital flight may increase the interest cost of firms with existing external commercial borrowings. Third வந்து பாருங்க, devaluation of domestic currencies decrease the currency risk associated with the external commercial borrowings. இப்போது சம்டைம்ஸ் வந்து எலிமினேஷன் டெக்னிக் வந்து நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஈஸியாக வி கேன் அரைவ் ஆன்சர்ஸ். நம்ம ஆனால் இதில் என்னென்னா இந்த கேம் என்னென்னா நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படித்து கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தூக்கணும். அதில் தான் வந்துட்டு அந்த ரியல் கேமே இருக்குது. ஓகேங்களா, இந்த இது பாருங்களேன், எதுவுமே பார்க்காதீங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. டீவேல்யூஷன் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி டிக்ரீசஸ் த கரன்சி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரோவிங் இருக்குது. சி, நம்ம டொமஸ்டிக் கரன்சி டீவேல்யூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் $1 = 50 rupees இருந்ததோ $1 = 60 rupees மாற்றும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் வில் டிக்ரீஸ் த கரன்சி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் ஈஸிவிங்கிறாங்க. அது எப்படிங்க நம்ம ரிஸ்க் வந்து டிக்ரீஸ் பண்ணோம், அதிகம் தானே பொறுத்து. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரோவிங் அப்படின்றது என்னது, நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தே வில் பி ரிலையிங் அப்பான் த போரோவிங் ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, வெளியிலேருந்து இந்தியாவில் இல்லாமல் வெளியிலேருந்து வாங்குவாங்க. ஓகேங்களா, அப்போ வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ $1 ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி கடன் வாங்குகிறேன், ஒரு அதர் கண்ட்ரியோட இண்டிவிஜுவல்ஸ்ட்டு இருந்தோ ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தோ நான் பாரோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு $1 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னித்த மதிப்புக்கு 50 ரூபான்னு இருக்குது. ஓகேங்களா, அப்போ வாங்கியிருக்கேன். அப்போ கண்ட்ரி வந்து டீவேல்யூட் பண்ணிட்டாங்க, அப்போ 60 ரூபான்னு ஆயிடுச்சு. அப்படின்றப்ப ரிஸ்க் அதிகமாக தானே ஆகுது. புரியுதுங்களா? இப்போ $10 ஒரு 500 ரூபா அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம கம்மி அமௌண்ட்டில் பேசுகிறோம், பட் ஒரு நம்ம புரிதலுக்காக. இப்போ இந்த அமௌண்ட்டில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றப்போ நான் கண்ட்ரி டீவேல்யூட் பண்ணும்போது நான் when I give back the money to them I have to pay little higher. ஓகேங்களா, அப்படின்றப்போ this will devaluate பண்ணும்போது does not decrease the currency risk, it will increase the currency risk. ஓகேங்களா, இது வெரி சிம்பிள் கான்செப்ட், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ இப்போ தேர்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா we can easily arrive the answer A. 1 and 2 only is the right answer. எதுக்கும் படிப்போம். 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னு, டைட் மானிட்டரி பாலிசி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் த US ஃபெடரல் ரிசர்வ் குட் லீட் டு கேபிட்டல் ஃப்ளைட். ஓகேங்களா, கேபிட்டல் ஃப்ளைட் என்னன்றது ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது ஒரு FII, ஓகேங்களா, ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிது, டிவிடெண்ட் கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போ சடனாக US மார்க்கெட்டில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே இருக்க ஓகே இதை விட அங்கே இன்ட்ரெஸ்ட் நல்லா கிடைக்கிது அப்படின்ட்டு பணத்தை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ இதுதான் இங்கே இருக்கிற கேபிட்டல் கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. ஸோ கேபிட்டல் இங்கேருந்து அங்கே ஃப்ளைட் ஆகிறது தான் கேபிட்டல் ஃப்ளைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், தே யூஸ் த வேர்ட் குட் லீட் டு கேபிட்டல் ஃப்ளைட். எக்கனாமியில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மே லீட் டு, ஓகேங்களா, குட் லீட் டு அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம அப்சல்யூட்டாக சொல்ல முடியாது எக்கனாமியை பொறுத்த வரைக்கும். இப்போது டைட் மானிட்டரி பாலிசியாக இருக்குது, பட் இங்கேயும் ஓகேங்களா நல்ல டிவிடெண்ட் வருது. ஓகேங்களா, இல்லை கண்டிஷன்ஸ் வந்து அங்கே விட இங்கே பெட்டராக இருக்குது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இங்கே பெட்டராக இருக்குது. என்ன தான் அங்கே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இங்கே தான் நல்லா இருக்குது அப்படின்னா இங்கேயே வச்சுப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதனால் குட்டு மே அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. ஓகேங்களா, நெசசரிலி ஆர் அல்டிமேட்லி கண்டிப்பாக இது நடக்கும், வில் லீட் டு அப்படின்றது தப்பு. சரிங்களா, ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கேபிட்டல் ஃப்ளைட் மே சொன்னால் அகெயின் தே யூஸ் த மே. கேபிட்டல் ஃப்ளைட் மே இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் ECBs. இது டெஃபினெட்லி ட்ரூ. ஓகேங்களா, அப்போது அவங்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் த ஃபர்ம்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் ECB அப்படின்றாங்க. ஸோ 1 and 2 is the right answer, 3 is the
wrong answer. நம்ம 3 இது மாதிரி eliminate பண்ணியும் we can easily arrive the answer. Option A 1 and 2 is the right answer. So we'll go to the next question. Consider the following statements. Most of India's external debt is owed by governmental entities. Second, all of India's external debt is dominated in US dollars. Which of the statement above are correct ன்னு கேட்குறாங்க. சரி, இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஒரு சில ட்ரெண்ட் எப்படி நம்ம இந்தியா வந்து எப்படி அதோட அந்த நுவான்சஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யூஸ்வலாக வந்து நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, இல்லை அப்படின்னாலும் எக்கனாமிக் சர்வே அதில் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்மளோட இன்டர்னல் டெட்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மோர் தென் 90% பக்கமாக இன்டர்னல் டெட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் தான் கவர்மெண்ட் வில் கோ டு அதர் இன்ஸ்டிடியூஷன், எக்ஸ்டர்னல் போய் டெட் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? கடன் வந்து வெளியிலிருந்து வாங்குவாங்க. பட் இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெட் இஸ் ஓவ்டு பை கவர்மெண்டல் என்டிட்டிஸ்ன்னு இருக்கு. நோ, இட்ஸ் ப்ரைவேட் என்டிட்டிஸ். ஓகேங்களா? நாட் கவர்மெண்ட் டெட். கவர்மெண்ட் யூஸ்வலாக யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? இன்டர்னலாக தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் இஸ் த ராங் ஆன்சர், ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஆல் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெட் இஸ் டினாமினேட்டட் இன் US டாலர்ஸ்ன்னு இருக்குது. இது நீங்கள் படிக்கலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லை. ஆல் ஆஃப் இந்தியா எக்ஸ்டர்னல் டெட் டினாமினேட்டட் இன், தேர் ஆர் சம் டாலர் வில் பி அதர் கரன்சிஸ் லைக் ஈரோவில் கொஞ்சம் டெட் இருக்கலாம், என்னு, ரெனின்பி, ஓகேங்களா? அப்புறம் SDRாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? டெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் இந்தியா எக்ஸ்டர்னல் டெட் இஸ் டினாமினேட்டட் இன் US டாலர்ஸ், அப்சல்யூட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் டூ. ஸோ 1 and 2 இஸ் த ராங் ஆன்சர். நெய்தர் 1 nor 2 தான் கரெக்ட். ஓகேங்களா? ரெண்டுமே தப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டைரெக்டாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம அப்சர்வ் பண்ணியிருந்தாலோ நியூஸ் பேப்பர் அண்டு எக்கனாமிக் சர்வேல வந்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அடுத்து we'll go to the next question. Consider the following statements. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஓகேங்களா? பிபிபி வந்து பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் கால்குலேட்டட் பை கம்பேரிங் த ப்ரைஸ் ஆஃப் த சேம் பேஸ்கட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? அதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இது வந்து சம்டைம்ஸ் இது வந்து ஒரு பெட்டர் எக்கனாமிக் பிக்சர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, என்னதான் இருந்தாலும் இப்போ 2 கண்ட்ரிக்கு நடுவில் நான் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜிடிபி மூலிமா வந்துட்டு ஒரு சில கண்ட்ரி வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? இது லார்ஜஸ்ட் பிக்கெஸ்ட் எக்கனாமி, US த லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் ஆர் 6th லார்ஜஸ்ட் அப்படின்னா சொல்லுவோம். வேறஸ் அது வந்து நமக்கு வந்து ஒரு அப்சல்யூட்லி அண்டு சயின்டிஃபிக்லி ஆர் எம்பேரிக்லி ஒரு குட் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் கேம் அப் வித் சம்திங் கால்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இப்போ என்கிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ், இப்போ யூஎஸில் ஒரு சில சிட்டிசன்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு சிட்டிசன் இருக்காங்க. அவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க அவைல் பண்ணுற சர்வீஸ் ஆகட்டும், ஓகேங்களா, குறிப்பிட்ட டாலர்ஸ் வந்து பே பண்ணி அவைல் பண்ணுவாங்க. அதேமாரி நம்மளும் இங்கே வந்து குறிப்பிட்ட இந்தியன் ருப்பீஸ் கொடுத்து அவைல் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வச்சு பார்க்குறாங்க. ஓகேங்களா? அங்கே எவ்வளோ அவங்க அந்த பர்ச்சேசிங் பவரை வச்சு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது கரெக்டு. இந்த பர்ச்சேசிங் பவர் PPP எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் calculated by comparing the price of the same basket of goods and service in different countries. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இந்த ஒரு பென் $100, இதே சேம் பென் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா $2 அப்படின்னா இப்போ $1 is equal to $50. புரியுதுங்களா? அதுதான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். பர்ச்சேசிங் பவர் பேஸ் பண்ண எக்ஸ்சேஞ்ச் ரேட் $1 is equal to $50. அதை அதை வச்சு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. வேறு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். In terms of PPP dollars, India is the 6th largest economy in the world. So that's wrong. As per 2019 the condition appo, as per PPP dollars, India was the 3rd largest economy in the world. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ பார்க்கும்போது இப்போ ரைட் நவ் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன பிளேஸில் இருக்குது, ஓகேங்களா, அப்படின்றத பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ஆன்சர் A1 only is the right answer. So we will go to the next question. Which of the following best describes the term import cover sometimes seen in the news? So பேர்லேயே இருக்குது இம்போர்ட் கவர்னு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது
ஒரு வேர்ட்ஸ் வந்துட்டு எக்கனாமிக் வேர்ட்ஸ் வந்து போயிருந்துச்சுன்னா அதை கூட இந்த மாதிரி கொஸ்டினாக எடுத்து கேட்கலாம். ஓகே, இம்போர்ட் கவர்னு கேட்குறாங்க, பேர்லேயே இருக்குது இது சம்திங் கவர், எதையோ ஒன்று கவர் பண்ணுறதுக்கு இந்த பேண்ட் வித்து டைம் பீரியட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆப்ஷன் டி பாருங்களேன், இட் இஸ் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் தட் குட் பி பெய்டு ஃபார் பை அ கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸ். அதுதான் இம்போர்ட் கவர். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மாதம் 100 ரூபாய் செலவாகுது, ஓகேங்களா, அப்படின்னா இப்போ என்கிட்ட பாக்கெட்டில் 500 rupees இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ பெர் மந்த் 100 rupees நான் செலவு பண்ணுறேன், நெக்ஸ்ட் 5 மாதத்துக்கு 500 ரூபா ஆகுது அப்படின்னா என்னோடய இம்போர்ட் கவர் 500 rupees, ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்கிட்ட 500 rupees இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 மாதத்துக்கு வர செலவை என்னால் பேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அதுதான் அந்த கவர், ஓகேங்களா. அப்போ இதே மாதிரி இம்போர்ட் கவர்னால் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு 6 months ஆர் 8 months 10 monthsக்கு எவ்வளோ இம்போர்ட் பண்ணணுமோ, கண்ட்ரி வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுதோ அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஆர்பிஐக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்லேயும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஏதாவது கண்டிஷனில் இப்போ பிஓபி கிரைசிஸ்லாம் வந்தப்போலாம் அதை பற்றி நல்லா பேசினாங்க, ஓகேங்களா. இப்போ யூஸ்வலாக இப்போது ஜான்வரி மந்த் கிரைசிஸ் வருது அப்படின்னா டில் டிசம்பர் நெக்ஸ்ட்டு ஒரு 10 monthsக்கு நம்ம இம்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த எல்பிஜி பெட்ரோல் இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்லாம் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு தேவையான, இப்போ எல்பிஜி எப்போ கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு தேவையான கேஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, எல்பிஜி வந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ அதுதான் அந்த கவர்னு அர்த்தம். இப்போ நான் சடனாக ஸ்டாப் பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு 3 month வரையும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது. ஸோ அதுதான் இம்போர்ட் கவர்ன்றது. இட் இஸ் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் தட் குட் பி பெய்டு ஃபார் பை அ கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். We'll go to the next question. With reference to the Indian economy, what are all the advantages of inflation indexed bonds, IIB? இப்போது நம்ம போன கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டாபிக் வந்து பார்க்கும்போது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை பற்றி கேட்டிருந்தாங்க. 2021 பிஒய்க்கில் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2022 கேட்ட கொஷின்ஸு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்கிலேருந்து ஒரு ஆப்ஷனை எடுத்து அந்த ஆப்ஷனை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிஒய்க்யூ, ஓகேங்களா. நம்ம வந்து அடிக்கடி ஏதோ கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து விட மாட்டோம், விட்டு போயிடுவோம், ஓகேங்களா. பார்த்துருக்கோம். அப்போ பிஒய்க்கில் எதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ ஆப்ஷன்ஸில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ அதை எடுத்து அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஒரு R&D மாதிரி பண்ணி ஒரு செகண்ட் லேயர் வரையும் போய் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் படிப்போம். வாட் இஸ் அட்வான்டேஜ்னு கேட்டுறாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்டுன்னு இருக்குது, பேர்லேயே இருக்குது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டுன்னு ஒரு பாண்ட் இருக்குது. அப்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு என்ன தான் இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அதுதான் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ். இப்போ அது எலிமினேஷன் டெக்னிக் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எதுவுமே பண்ண வேணாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆஸ் வெல் ஆஸ் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் IIBs ஆர் not taxable. சரி, let me tell you one thing. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் சம்திங் நாட் டேக்ஸபிள் இல்லை எக்ஸம்டேடு ஃப்ரம் த டேக்ஸ், ஓகேங்களா, டிவைட் ஆஃப் எனி டேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொஷின் வருதோ அது எல்லாமே ரெட் ஃப்ளாக் ஸ்டேட்மெண்ட்டு. 99.9% வந்து அந்த மாதிரியான கொஷின்ஸ் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. நான் 100% சொல்ல விரும்பல, ஓகேங்களா. பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆஸ் வெல் ஆஸ் த கேபிட்டல் கெயின்ஸ் இன் IIBs ஆர் நாட் டேக்ஸபிள்ன்றது. ஸோ அந்த மாதிரி தப்பு, நாட் டேக்ஸபிள்லாம் கிடையாது, தட் ஆல் ஆல்சோ டேக்ஸபிள். தேர்டு வந்து ராங் ஆன்சர். அப்போ தேர்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் அரைவிங் த ரைட் ஆன்சர், ரைட். 1 and 2 only is the right answer. Okay, we'll read the other two options. First option பாருங்கள், government can reduce the coupon rate on its borrowing by way of IIBs. Okay, fine, that's true. Second, IIBs, inflation indexed bonds, provide protection to investors from uncertainty regarding the inflation. That's the prime objective of the inflation indexed bond. IIB ஓட நோக்கமே அதுதான். ஸோ ஆப்ஷன் 3 தப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 1 and 2 only is the right answer. இதேமாரி அந்த எக்ஸம்ஷன் ஃப்ரீ ஃப்ரம் டேக்ஸு, எக்ஸம்டேட் ஃப்ரம் த டேக்ஸுன்ற மாதிரி ரிலேட்டடான கொஸ்டினை வந்துட்டு பின்னாடி வந்து பார்ப்போம். 2023லையும் கேட்டிருக்காங்க, 25லையும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ரெண்டுமே பின்னாடி பார்ப்போம். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 2022 கேட்டது. வெரி சிம்பிள் கொஸ்டின்.
which of the following activities constitute a real sector in the economy? இப்போ ரியல் செக்டர் இந்த எக்கனாமின்றதுக்கு முன்னாடி நமக்கு ரியல் செக்டர்னால் என்னன்னு தெரியணும். இப்போ தான் நமக்கு வந்து ரியல் செக்டர் இந்த எக்கனாமி அப்படின்றத ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், ரியல் செக்டர் அப்படின்னா என்னன்னா, இது வந்துட்டு there is something part of the economy which produce tangible goods and services. ஓகேங்களா, அதனால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு ரியல் செக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தீஸ் ஆர் த ரியல் செக்டர். இட் வில் இன் ரியல் டைம் இட் டீல்ஸ் வித் த ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஒரு பென் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஒரு டேப் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், மொபைல் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி ரியல், அதுதான் ரியல் செக்டர். ஓகேங்களா, இட் டஸ் நாட் இன்வால்வ் இன் எனி மணி ஃப்ளோலையோ இல்லை ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனே வந்துட்டு வி won't கால் இட் ஆஸ் அ ரியல் செக்டர்ஸ். ஓகேங்களா, அப்போ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்களேன், ஃபார்மர்ஸ் இன் ஹார்வெஸ்டிங் தேர் க்ராப்ஸ், ஸோ இட்ஸ் அ டேஞ்சிபிள். ஓகேங்களா, அப்போ கோதுமை போடுறாங்க, அரிசி போடுறாங்க அப்படின்றத அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் வில் பிகம் அ கூட்ஸ். ஓகே, கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், டெக்ஸ்டைல் மில்ஸ் கன்வெர்ட்டிங் ரா காட்டன் இன்டு ஃபேப்ரிக்ஸ். இப்போ இந்த ஷர்ட்டு, ஓகேங்களா, இல்லை வேறு ஏதாவது கிளாத்ஸ், சாரீஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ரியல் செக்டர்ஸ். 1 and 2 இஸ் த கரெக்ட். பட் C and 3 and 4 பாருங்களேன், கமர்ஷியல் பேங்க் லெண்டிங் மணி டு எ ட்ரேடிங் கம்பெனி. நான் ஆல்ரெடி சொன்னேன், மணி ஃப்ளோ, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வில் நாட் பி கன்சிடர்ஸ் த ரியல் செக்டர்ஸ் அப்படின்னு. ஸோ 3 இஸ் த ராங். 4th வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாடி இஸ்யூயிங் ருபி டினோமினேட்டட் பாண்ட்ஸ் இன் த ஓவர்சீஸ், அதுவும் ராங். ஓகேங்களா, இப்போ ரியல் செக்டர்னா என்னன்னா, இட் ஷுட் ப்ரொடியூஸ் த ரியல் டைம் கூட்ஸ் ஆர் த டேஞ்சிபிள் கூட்ஸ் ஆர் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரியல் செக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. 1 and 2 only is the right answers. சரிங்களா, ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் எகெயின் வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு அப்சர்வேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பண்ணுறது தான். ஈஸி கொஸ்டின். இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகேங்களா, இப்போ பாண்ட் ஈல்டு பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. பாண்ட் ப்ரைஸ் என்ன, பாண்டு ஈல்டு என்ன. ஓகேங்களா, அப்புறம் இது ரெண்டுக்கும் எப்படி இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஸ் வந்து எப்படி வந்துட்டு ஒன்று குறைஞ்சா ஒன்று கூடும், அதெல்லாம் எப்படின்றத நீங்கள் பேசிக்கில் படிச்சிருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியும் பாண்ட் ஈல்டு இவன் எப்படி கேட்டிருக்கானா, அதிகமாகவும் கேட்கல, இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு தான் கேட்டிருக்கான். அதனால தான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இப்போ இன்கேஸ் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஆர் டிக்ரீஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோவிங்னா வேறு மாதிரி வரும். இவன் வந்து சிம்பிளாக இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தான் கேட்டிருக்கான். குறையலாம், குறையலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஃபஸ்ட்டு, ஆக்ஷன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ். ட்ரூ. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினாங்கன்னா பாண்ட் ஈல்டு அதிகமாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மிப்படுத்தினாங்கன்னா பாண்ட் ஈல்டு கம்மியாகும். ஓகேங்களா, அடுத்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சேம், இவங்க இதோட ரெப்போ ரேட்டோ ஏதோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈல்டு அதிகமாகும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணுறாங்க, இப்போ 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் ரேட் 10 ரூபா அப்படின்னா ஈல்டு என்னது 10 ரூபா. ஓகேங்களா, இன்கேஸ் 7% பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா 107 rupees வரும். அப்போ 7 தான் ஈல்டு இல்லைங்களா. அப்போ 12 rupees அப்படின்னா ஈல்டு வில் பி 12. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கும் போது கூடும்போதும் பாண்ட் ஈல்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதுவும் கரெக்டு. தேர்டு பாருங்கள், இன்ஃப்ளேஷன் அண்ட் ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட். Absolutely true. So all the three will be influenced. ஓகேங்களா, all the three will influence the bond yields. That's the answer. So 1, 2, 3 all the above is the answer. ஸோ பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறத விட நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி அண்டு அப்சர்வேஷன் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த டைமில் நடந்த இன்சிடென்ட்ஸு. ஓகேங்களா, அதனால் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் பாருங்கள். வேறு ஏதாவது மேகசின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஆங்கிளில் எந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்குன்றதை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ நீட் டு ஹாவ் அ கிரேட் கான்செப்ட் கிளாரிட்டி. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜையும் தாண்டி அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆல்ரெடி அந்த எக்ஸம்ஷன் அந்த பேஸ் பண்ண கொஷின் தான். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் த டெபாசிட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன் விச் படிச்சிருப்பீங்க டிஸ்ட்ரிபியூட்டட் டு தேர் இன்வெஸ்டர்ஸ் இஸ் exempted from tax but the dividend is taxable.
Statement number 2, InvITs are recognized as borrowers under the securitization and reconstruction of financial assets and enforcement of Security Interest Act 2002. சரி, நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு கரெக்டாக தப்பான்னு தெரியாது அப்படின்றது. சரி, அதை பற்றின பிரச்சனையே கிடையாது. இந்தளவுக்கு தெளிவாக படிச்சுட்டு போகணுமான்னா தட்ஸ் ஓகே, அப்சல்யூட்லி ஃபைன். அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி InvITs டிஸ்ட்ரிபியூட்டட் டு தேர் இன்வெஸ்டர்ஸ். InvITsன்றது ஒன்றும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அவங்க வந்துட்டு ஒரு பாண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் இருக்குனாங்க. நம்ம ஆல்ரெடி போன கொஸ்டின்ஸில் பார்த்தா இந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸு அந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ் பட் த டிவிடெண்ட் இஸ் டேக்ஸபிள்ஸ். நோ, போத் ஆர் டேக்ஸபிள். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 ராங்குனாலே ஈஸியாக ஆன்சருக்கு வந்துடலாம். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ வில் கோ டு த next question. Consider the following statements. Consider the following things. One is government bond market, second call money market, third treasury bill market, fourth stock market. How many of the above are included in capital market அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, நம்ம பேசிக்காக வந்து ஆல்ரெடி மணி மார்க்கெட்லேருந்து பார்த்துருப்போம். மணி மார்க்கெட்டு கேபிட்டல் மார்க்கெட் வெரி சிம்பிள் டிஃப்ரென்ஸ். மணி மார்க்கெட்ஸ் ஆர் தான் ஷார்ட் டைம் பாரோவிங்காக அணுகக்கூடிய ஒரு இடம். கேபிட்டல் மார்க்கெட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா லாங் டைம் பாரோவிங்காக போகக்கூடிய இடம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இதில் வந்துட்டு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஷார்ட் டைம்னு தெரிஞ்சதுனாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடலாம். செகண்ட் அண்ட் தேர்டு வந்து பாருங்களேன், கால் மணி மார்க்கெட், ட்ரெஸரி பில் மார்க்கெட், போத் ஆர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின்லி யூஸ்டு ஃபார் த ஷார்ட் டைம் பாரோவிங்ஸ். வேராஸ் கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட் அண்டு ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆன் டாப் ஆஃப் திஸ் திஸ் ஒர்க்கிங் ஃபார் த லாங் டைம் பாரோவிங். ஓகேங்களா, 1 and 4 is the comes under the capital market, whether 2 and 3 comes under the money market instrument. So the right answer is option B. ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் கேபிட்டல் மார்க்கெட் கீழே. ஆப்ஷன் 1 4 தான், அப்போ ஒன்லி 2 ரெண்டு தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மணி மார்க்கெட் அப்புறம் பார்த்துட்டோம். பட் தட்ஸ் ஆல் எனிவேஸ் ஃபைன். ஓகேங்களா, கேபிட்டல் மார்க்கெட்னா இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்ன பாண்ட்ஸ் கம்சனர் எது கீழே வருது, மணி மார்க்கெட் கீழே வர இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன, கேபிட்டல் மார்க்கெட் கீழே வர இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ இதுலேயும் பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த இது வந்துட்டு உங்ககிட்ட சொன்னேன் எக்ஸம்டேடு அதுலேருந்து. அதே மாதிரி கேட்டால் இன்னொரு கொஷின்ஸ் பார்க்கலாம், வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். சரிங்களா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, இன் இந்தியா இன்கம் ஃப்ரம் அலைடு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் லைக் பவுல்ட்ரி ஃபார்மிங் அண்ட் wool rearing in rural areas is exempted from any tax. ஓகேங்களா, வெரி எக்ஸ்ட்ரீம். நம்ம இதே ஆங்கிளில் நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம் எப்படி தப்பாக இருக்குன்ட்டு. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பாருங்கள். இன் இந்தியா ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இஸ் நாட் கன்சிடர்ட் as a capital asset under the provisions of Income Tax Act 1961. Actually this is correct answer. The second statement is correct. Yes, actually the rural agricultural land is not considered as capital asset. consider பண்ண மாட்டாங்க as per the provision of Income Tax Act 1961. சரி, இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. பட் நம்மக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் எனக்கு அதை பற்றி தெரியாது சார் அப்படின்ட்டு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் இந்தியா இன்கம் ஃப்ரம் அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் லைக் பவுல்ட்ரி ஃபார்மிங் இஸ் எக்ஸம்டேட் ஃப்ரம் டேக்ஸ். எனி டேக்ஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம தொட்டு பார்த்துட்ருக்கோம். எக்ஸம்டேட் ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்றது வந்து தப்புன்னு. ஸோ ஆஸ் கோஸ் ஆன் இதுவுமே தப்பு தான். ஓகேங்களா, தேர் கம்ஸ் அண்டர் டேக்ஸ். நீங்கள் ஏதோ பவுல்ட்ரி ஃபார்மிங், எக்கு அந்த மாதிரி ஏதோ பவுல்ட்ரி ரெடிங் இதுக்கு எல்லாருக்குமே அது ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸில் வர இன்கம்க்கு டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஈஸிலி வி கேன் அரைவ் த ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்காங்க எப்படி வந்து எக்ஸம்டேட் ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வர இடத்துல ட்ரிக்ஸுன்றதை விட கொஞ்சம் அவேராக இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். In the context of finance, the term beta refers to. Sometimes என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி அந்த வருஷம்
ஏதாவது ஒரு சின்ன டேர்ம் நம்ம முன்னாடி இம்போர்ட் கவர்னு பார்த்தோம்ல, சம்டைம் ரீசென்ட்லி சீன் இந்த நியூஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இது ஐ வுட் அட்வைஸ் இஃப் யூ நோ த ஆன்சர் யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை தெரில அதை பற்றி இதெல்லாம் ஓகே வி கேன் ஸ்கிப் த கொஸ்டின்ஸ், அதை பற்றி நான் ஒன்றும் ஒரி கிடையாது. பட் அவங்களே தெளிவாக சொல்லிட்டான், இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ்னே சொல்லிட்டான், த டேம் பீட்டா ரெஃபர்ஸ் டு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து கை வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இட்ஸ் a numeric value that measures the fluctuations of a stock to change in the overall stock market. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம பாடியில் வந்துட்டு பிபி ரேட்டு, சுகரு, அனீமியா இதுக்கெல்லாமே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மாதிரி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 80, 120 பிளட் ப்ரெஷர் இருக்கும். மேலே 120, 130, 140 போச்சுன்னா பிபி அதிகமாக இருக்குது, ஹை பிபின்னுவாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா லோ பிபின்னு சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் a நியூமரிக்கல் வேல்யூ டு மெஷர் அவர் பிளட் ப்ரெஷர். அதே மாதிரி பீட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, டு மெஷர் த ஃப்ளக்சுவேஷன் இன் த ஸ்டாக். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா 2 அப்படின்னா லார்ஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்றது மீனிங். 1.5 அப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியான ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு அர்த்தம். பீட்டா 1 அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும், ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான ஆங்கிள்லேயும் நம்ம வந்து ஏதோ டேர்ம்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆப்ஷன் டி, numerical value that measures the fluctuation of a stock to change in the overall stock market is the right answer. Then we'll go to the next question. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஷின், வெரி ரீசெண்டாக கேட்ட கொஷின். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் மாதிரி சொல்லி தரேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் படிக்கும்போதே நமக்கு கொஞ்சம் காசிஸாக இருக்கும், இது அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு கொஷின் தான் இது. லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி. இட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அண்ட் guarantees to middle income countries. Second, it works single-handedly to help developing countries to reduce poverty. Third, it was established to help Europe rebuild after World War II. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், இட் ப்ரொவைட் லோன்ஸ் அண்ட் கேரண்டிஸ் டு மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், அப்சல்யூட்லி ரைட். பட் தேர்டு வந்து நமக்கு டவுட், இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு எந்த அந்தளவுக்கு தெரியுமா தெரியாது. பட் செகண்ட் பாருங்களேன், இட் ஒர்க்ஸ் சிங்கிள் ஹேண்டட்லி டு ஹெல்ப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு ரிடியூஸ் பாவர்ட்டின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் நான் சொல்கிறேன், சிங்கிள் ஹேண்டட்லி அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு இட்ஸ் நோ, தட்ஸ் த ராங் ஆப்ஷன்ஸ், ராங் ஸ்டேட்மெண்ட். இட் ஒர்க் சிங்கிள் ஹேண்டட்லி டு ஹெல்ப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு ரிடியூஸ் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ராங் ஆன்சர். ஆப்ஷன் 1 and 3, ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக படிக்கும்போது இந்த மாதிரியான ஏதாவது ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்போது கொஞ்சம் யூ ஹாவ் டு பி காஷியஸ். சரிங்களா, ஓகே. தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், செபி பற்றி வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின் வந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஷின் தான். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இப்போது எகெயின் எலிமினேஷன் டெக்னிக் தான். பட் எப்படி நம்மலாம் வந்துட்டு அந்த கொஷினை பார்க்க த்ரெட்டனிங்காக இருக்கும், பட் ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். First statement, India accounts for a very large portion of all equity option contracts traded globally, thus exhibiting a great boom. We do not know. Yes, we'll okay. Keep the statement set aside. Second, India's stock market has grown rapidly in the recent past, even overtaking Hong Kong's at some point of time. ஓகேங்களா, நமக்கு தெரியாது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக. இட்ஸ் ஓகே, கீப் aside. தேர்டு பாருங்களேன், there is no regulatory body either to warn the small investors about the risk of options trading or to act on unregistered financial advisors in this regard. நமக்கு செபின்னு ஒரு பாடி இருக்குது, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, டு லுக் ஆஃப்டர் ஆர் டு சூப்பர்வைஸ் ஆர் ரெகுலேட் த கேபிட்டல் மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நம்ம இந்த ஆன்சர் வந்துடலாமா? ஸோ தேர்ட் இஸ் த ராங். தெர் இஸ் நோ ரெகுலேட்டரி பாடி டு வான் ஸ்மால்னஸ். தப்பு. செபி வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தேர்டு நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருமா? இப்போ தேர்டு நம்ம தூக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 only is the right answer. Even if we don't know the answer, we can still arrive the answer. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த
right answers. Again one more question from SEBI பார்ப்போம். Consider the following statements. The Reserve Bank of India mandates all the listed companies in India to submit a business responsibility and sustainability report BRSR. Second, in India, company submitting a BRSR makes disclosure in the report that are largely non-financial in nature. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சிம்பிளாக படிங்களேன். லிஸ்டட் கம்பெனிஸ் இன் இந்தியா, இப்போ வந்து ஸ்டாக்ஸ் பற்றி லிஸ்டட் கம்பெனிஸ் அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு இருக்குது. இங்கே எதுக்குங்க இது வந்து பேசிக்லி தே ஆர் டாக்கிங் அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எதுக்கு ஆர்பிஐ வர போகிறாங்க? ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் திங்கிங் நம்ம வந்து ஒரு லேட்டரல் திங்கிங் நமக்கு வேணும். கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இது ஆக்சுவலாக செபியில் இந்த ரோல்லாம் பண்ணோம் அப்படின்றது. ஓகே, ஆக்சுவலாக திஸ் வாஸ் மேண்டேட்டட் பை த செபி, நாட் பை ஆர்பிஐ. ஓகேங்களா. என்னன்னா இந்த பிஆர்எஸ்ஆர்ன்றது ஒன்றும் கிடையாது, இஎஸ்ஜி நாம்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. எக்கனாமிக் என்விரான்மெண்டல் சோசியல் அண்டு கவர்னன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸுன்றது இஎஸ்ஜி அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 1000 கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க மேண்டேட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதர் தென் ஃபினான்ஷியல் தவிர்த்து நீங்கள் என்னென்ன மெஷர்ஸ்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, சோசியல் இம்பேக்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஹியூமன் ரைட்ஸு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஓகேங்களா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தே நீட் டு சப்மிட் அ ரிப்போர்ட். அதுதான் வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணியிருந்தாங்க பை செபி டு த லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் டன் பை த செபி, நாட் பை ஆர்பிஐ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் வந்து பாருங்கள், இட்ஸ் லார்ஜ்லி நான் ஃபினான்ஷியல் இன் நேச்சர். தட்ஸ் ட்ரூ. இட்ஸ் நாட் அபவுட் த ஃபினான்ஷியல். இது வந்து நான் ஃபினான்ஷியல் தான். இந்த என்விரான்மெண்ட்டு, சோசியல், கவர்னன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் த ஆப்ஷன் 2 ஒன்லி. ஓகே, ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன். ஒரு லாஸ்ட் 2 more கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இதை மட்டும் பார்த்துட்டு வில் எண்ட் அப் த செஷன். இப்போ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், கேபிட்டல் மார்க்கெட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். வெரி சிம்பிள் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ETF, மோட்டார் வெஹிக்கிள், தேர்டு கரன்சி ஸ்வாப். விச் ஆஃப் த எபோவ் ஆர் கன்சிடர்ஸ் த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்னன்னா, முதல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? இது வந்துட்டு ஒரு இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஓகேங்களா. ப்ரொவைடட் ஃபார் த ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். இப்போ என்கிட்ட ஏதாவது பாண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ஐ வில் கால் இட் ஆஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ETF இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது ரொம்ப டீட்டெயிலாக நான் உள்ளே போக விரும்பல. ETFன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா. நீங்கள் இது வந்து உங்கள் ஒர்க்கு போய் நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, இல்லைனாலும் போய் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று. ஓகேங்களா. இதுதான். மூணாவது பாருங்கள், கரன்சி ஸ்வாப். கரன்சி ஸ்வாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த 2 countries டு ஆர் சென்ட்ரல் பேங்க்ஸ். ஓகேங்களா. இல்லைன்னா 2 countries இடையில இருக்கலாம். ஓகேங்களா. அந்த சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் நான் வந்து இந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணணுமோ எவ்வளோ வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக நான் போட்டுக்கிறது எங்க பை கன்சிடரிங் ஓவிங் டு கரன்சி ஃப்ளக்சுவேஷன் பார்த்தோம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனாலையும் நான் இதை முடிச்சு கொடுத்துட்றேன், இந்த அளவுக்கு கரன்சியை வந்துட்டு ஸ்வாப் பண்ணுறது தான் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஜப்பான் இருக்குது, அப்புறம் சவுத் கொரியா கூட. ஓகேங்களா. அதர் கண்ட்ரிஸ் கூட இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதுதான் பேர்லேயே இருக்குது கரன்சி ஸ்வாப் அப்படின்றத. அப்போ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். வேராஸ் 2 வருங்களேன், மோட்டார் வெஹிக்கல் இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் a physical instrument. ஓகேங்களா. திஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் as த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, நீங்கள் அடமானம் வைக்கலாம், அது வைக்கலாம், அதை வச்சு பணம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா. திஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வி ஹவ் டு திங்க் ஃப்ரம் த இன்டான்ஜிபிள் அசெட் ஃபார் த இட் வில் ப்ரொவைட் த ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நான் இங்கே அந்த மெயின் மீனிங்கே அதுதான். ஃபியூச்சர் பெனிஃபிட்டை கருதி நான் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது. இப்போ நானும் இப்போ ஒரு கண்ட்ரியும் வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒரு 1 year ஆர் 1.5 years ஆஃப்டர் இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ண ப்ரைஸில் வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலட்டிலிட்டிலாம் இருக்கும்ல. இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 months கழிச்சு இந்த பேமெண்ட்டில் தான் நான் வந்துட்டு ஆயிலுக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு இந்தியா, ஈரான் வந்து சைன் பண்ணுறாங்க, கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா irrespective ஆஃப் த கரன்சி ப்ரைஸ் ஆர் த டாலர் ப்ரைஸ் இன் ஆஃப்டர் 3 months ப்ரீ டிட்டர்மைன்ட் வேல்யூவில் அந்த அக்ரிமெண்ட் படி பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தான் ஃபார் த ஃபியூச்சர் பெனிஃபிட்க்கு. ஸோ ஆப்ஷன் 2 வந்து வராது.
1 and 3 option D is the right answer. ஓகேங்களா, ஒரு சின்ன கான்செப்ட், பட் we need to have more amount of clarity. So we'll come to the last question of this session. In India, which of the following can trade in corporate bonds and government securities? 1, insurance companies; 2, pension funds; 3, retail investors. Select the correct answer using the code given below. ஸோ பேசிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, யார் வந்துட்டு இதில் ட்ரேட் பண்ண முடியும் பாண்ட்ஸில், G6ல் வந்து கேட்குறாங்க. எஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பண்ணலாம், பென்ஷன் ஃபண்ட்ஸ் அதுவும் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் தே கேன் டூ trade in corporate bonds and government securities. So the right answer is all the above, 1 and 2, 1, 2 and 3. ஓகேங்களா, ஸோ இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகின்ற மாதிரி திஸ் we have come to the whole economic session. ஓகேங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்ம we have started from the பேசிக்ஸில் ஆரம்பித்து தென் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், தென் மணி மார்க்கெட் பார்த்தோம், தென் பேங்கிங் பார்த்தோம், அப்புறம் எக்ஸ்டர்னல் செக்டர்ஸு, அப்புறம் அதர் குளோபல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் எல்லாமே செபி, ஆர்பிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிளில் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே தீம் பேஸ் பண்ணி ஒரு சில ட்ரிக்ஸும் வந்து இடையில சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ட்ரிக்ஸை வந்து அப்ளை பண்ணி மார்க் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சரில் உங்கள் மெயின் எக்ஸாம்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்கமிங் செஷன்ஸில் வந்துட்டு நம்ம புது சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செஷனில் இருந்துட்டு அதில் எப்படி என்னென்ன மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்துட்டு போயிட்டு இன் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ hope you must have understood and you must have got a lot of learning out of this session. So thank you so much for your participation and the learning. Thank you so much. All the best.